12th முடித்த மாணவர்கள் பல பேர் யூடியூப் சேனல்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் அடுத்து நம்ம என்ன படிக்கலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பாக 7.5 ரிசர்வேஷன் அப்படின்னா 12th மாணவர்களுக்கு என்னென்னு தெரியுமா? நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த மாணவர்களுக்கெல்லாம் நமக்கு 7.5 ரிசர்வேஷன் வழியாக போனோம்னா காலேஜ் ஃபீஸு, ஹாஸ்டல் ஃபீஸு எல்லாமே ஃப்ரீயாக படிக்க முடியும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கும். ஆனால் நிறைய மாணவர்களுக்கு சுத்தமாகவே தெரியாமல் இருக்குது. அதுக்காக தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக இதை பற்றி சொல்ல போகிறேன். குறிப்பாக எதற்காக இந்த 7.5 ரிசர்வேஷன், யாருக்காக இந்த 7.5 ரிசர்வேஷன், எந்தெந்த படிப்புகளில் 7.5 ரிசர்வேஷன் இருக்குது, குறிப்பாக 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் அரசு பள்ளியிலேயே படித்த மாணவர்களுக்கு மட்டும்தான் இந்த 7.5 ரிசர்வேஷன். 7.5% இடஒதுக்கீடுன்னு இதை சொல்லுவாங்க. காலேஜ் ஃபீஸு, ஹாஸ்டல் ஃபீஸு ₹1 கூட நம்ம பே பண்ண தேவையில்லை. டோட்டலாக ஃப்ரீயாக நம்ம படிக்க முடியும். எந்தெந்த படிப்புகளில் இது இருக்குது, இது எப்படி பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு சீட்டு பார்த்திங்கன்னா இந்த 7.5% இடஒதுக்கீடில் கிடைக்கிது அப்படிங்கிறதெல்லாம் பற்றி தெளிவாக பார்க்கலாம். நம்ம சேனல் நீங்கள் புதுசாக பார்க்க வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு இந்த வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். ஒன்று சொல்லிக்கிறேன், லைக் மட்டும் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த இன்ஃபர்மேஷன் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாத்துக்கும், கிராமப்புறங்களில் படிக்கக்கூடிய அனைத்து அரசு பள்ளி மாணவர்களுக்கும் தெரியணுங்கிறது என்னுடைய ஆசை. நான் வீடியோ மட்டும்தான் போட முடியும். இந்த வீடியோவை அனைவருக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்குது. அதனால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ தானாக தமிழ்நாடு முழுக்க எல்லாருக்கும் போய் சேர்ந்துடும். இப்போ நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்த 7.5% இடஒதுக்கீடு, இதில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா இதுதான். எதற்காக இந்த 7.5 ரிசர்வேஷன் அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பிப்போம். குறிப்பாக நீட்டு நுழைவுத் தேர்வு, நீட் எக்ஸாம் காரணமாக தான் இந்த 7.5 கொண்டு வரப்பட்டது. என்ன சார் அப்படியா? ஆமாம். யார் இதை கொண்டு வந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இந்த 7.5% இடஒதுக்கீடை கொண்டு வந்தார். எதுக்காக கொண்டு வந்தார்? எம்பிபிஎஸ், அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற மாணவர்கள் எம்பிபிஎஸ், பிடிஎஸ் நினச்சி கூட பார்க்க முடியல. இப்போ அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களால் இந்த நீட்டு தேர்வு வந்த பிறகு யாராலையுமே எம்பிபிஎஸ், பிடிஎஸ் படிக்க முடியும். அதுலேயும் குறிப்பாக எம்பிபிஎஸ் கனவுங்கிறது செதஞ்சு போய் கிடந்துச்சு. ஆனால் ஒரு கமிட்டியை ரெடி பண்ணி அதை நம்ம 7.5% இடஒதுக்கீடு கொடுத்தா அரசு பள்ளி மாணவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கலாம் அப்படின்ட்டு நம்மளோட முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த திட்டத்தை கொண்டு வந்தார் முதலாக. இது எப்போ கொண்டு வரப்பட்டது? அதாவது செப்டம்பர் 15, 2020 இந்த 7.5% இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் கொண்டு வரப்பட்டது. இப்போ பாருங்க, அடுத்து ரொம்ப முக்கியமாக எதற்காக இந்த 7.5 ரிசர்வேஷன் அப்படின்னா, தமிழ்நாடு ரிசர்வேஷன், தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு அப்படின்னு ஒன்று இருக்குது. இடஒதுக்கீடுனா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், தெளிவாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன் டீட்டெயில்டாக. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரிஞ்சிடும். இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு வேலைக்கு போகிறதா இருந்தாலும் ரைட்டு, கல்லூரி சேர்றதா இருந்தாலும் ரைட்டு, எல்லாத்துக்குமே இடஒதுக்கீடு அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ நம்மலாம் ஒரு கம்யூனிட்டியில் இருப்போம், பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டின்னு. இங்கே பாருங்கள், அதை தான் நான் போட்டிருக்கேன் எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக. இதில் புரிஞ்சிக்க வேண்டியது, இங்கே பாருங்கள், தமிழ்நாட்டோட ரிசர்வேஷன் இதுதான். இப்போ இதை டோட்டலாக கூட்டுனீங்கன்னு வச்சிங்களேன், 100 வரும். ஓசிக்கு 31%, பிசிக்கு 26.5%, பிசிஎம்முக்கு 3.5%, எம்பிசிக்கு 20%, எஸ்சிக்கு 5%, எஸ்சிஏக்கு 3%, எஸ்டிக்கு 1. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜு, பிரைவேட் காலேஜ், எல்லா காலேஜ்லையுமே இந்த இடஒதுக்கீடு முறை கடைபிடிக்கப்படுது. இதன் அடிப்படையில் தான் சீட்டு கொடுக்கப்படுது. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த 100லேருந்து 7.5 தனியாக அரசு பள்ளி மாணவர்களுக்குன்னு, அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்குன்னு தனியாக 7.5% இடஒதுக்கீடை இங்கே பாருங்கள் பிரித்து கொடுத்துருக்காரு. பிரித்து கொடுத்தனால இங்கே 92.5% தான் இந்த இடஒதுக்கீடின் அடிப்படையில் மாணவர்களுக்கு சீட்டு கொடுக்கப்படும். இதில் யார் யாரெல்லாம் போகலாம்? தமிழ்நாட்டில் சிபிஎஸ்சி போர்டு, பிரைவேட் ஸ்கூலில் படிக்கிறவங்க, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்க எல்லாருமே இதில் போகலாம். ஆனால் அரசு பள்ளி மாணவர்கள் இதுலேயும் போகலாம், 7.5லையும் போகலாம். அதுக்காக தான் இந்த இடஒதுக்கீடு கொண்டு வரப்பட்டது. இப்போ புரியுதா? அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த 92.5%லையும் போட்டி போடலாம், 7.5% இடஒதுக்கீடுலையும் போட்டி போடலாம். 2 வாய்ப்பு. யாருக்கு? அரசு பள்ளியில் 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு. இப்போ அடுத்து ரொம்ப முக்கியமாக, யாருக்கு எந்த ஸ்கூலில் படித்தா
இந்த 7.5% இடஒதுக்கீடு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தெளிவாக கொடுத்துட்டாங்க. 7 ஸ்கூலு, கவர்மெண்ட் ஸ்கூலு, கார்பரேஷன் ஸ்கூல்ஸு, முனிசிபல் ஸ்கூல்ஸு, ஆதி திராவிடர் அண்டு ட்ரைபல் வெல்ஃபேர் ஸ்கூல்ஸு, கல்லர் ரிக்ளமேஷன் ஸ்கூல்ஸு, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஸ்கூல்ஸு, ஸ்கூல் மேனேஜ்டு பை கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸு. கம்பல்சரி 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் அரசு பள்ளியில் படிச்சிருக்கணும். சார், நான் ஒரு 2 வருஷம் போய் ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தேன், எனக்கு இது கிடைக்குமா? கிடைக்காது. நான் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலு, அரசு உதவி பெறும் பள்ளியில் படித்தேன், கிடைக்காது. யாருக்கு கிடைக்கும்? 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் முழுக்க அரசு பள்ளி. இந்த 7 வகையான பள்ளிகளில் படித்த மாணவர்களுக்கு மட்டும்தான் இந்த இடஒதுக்கீடு கிடைக்கும். இப்போ அடுத்து ரொம்ப முக்கியமாக இப்போ தான் நம்மளோட இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோட என்ட்ரி. என்ன என்ட்ரினா, அவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா? நீங்கள் நீட்டுக்கு கொண்டு வந்தீங்க, நாங்கள் அவங்களோட ஆட்சி, நம்மளோட முதலமைச்சர் இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2021 ஆட்சிக்கு வர்றாரு. ஆட்சிக்கு வந்த பிறகு நான் இன்ஜினியரிங்லையும் கொண்டு வர்றேன், ப்ரொஃபஷனல் கோர்ஸ்லையும் கொண்டு வர்றேன் அப்படின்ட்டு இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர், வெட்டினரி, லா, ஃபிஷரிஸு, ஆயுஷ் கோர்சஸ் என இந்த படிப்புகள்லையும் 7.5% இடஒதுக்கீடை கொண்டு வர்றாரு. யாரு? நம்மளோட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். இப்போ தேர்தல் நடக்க போது, அதுக்கப்புறம் தொடர்ந்தால் இவர் தான், தொடரலாட்டி வேற யாரோ, அதெல்லாம் நமக்கு தேர்தல் முடிவுகள் வந்தால் தான் தெரியும். அடுத்து இப்போ பார்க்கலாம் எந்தெந்த படிப்புகள் இந்த 7.5 ரிசர்வேஷன் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு மெடிக்கல் கோர்ஸு, அதாவது எம்பிபிஎஸ் பிடிஎஸ்ல 7.5 இருக்குது. ஆயுஷ் கோர்சஸ், ஆயுர்வேதா, சித்தா, யுனானி, ஹோமியோபதி, நம்மளுடைய இந்திய மருத்துவம்னு சொல்லுவாங்க, அந்த கோர்சஸில் 7.5 ரிசர்வேஷன் இருக்குது. இன்ஜினியரிங் கோர்ஸு பிஇ, பிடெக்கு, பிஆர்க்கு, ஆர்கிடெக்சர்லேயும் கூட நமக்கு 7.5 ரிசர்வேஷன் இருக்குது. அக்ரிகல்ச்சர் கோர்ஸு பிஎஸ்சி, பிடெக்கு, அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், இந்த மாதிரி நிறையா இருக்குது, அதுலேயுமே 7.5 ரிசர்வேஷன் இருக்குது. வெட்டினரி கோர்ஸு, அதாவது கால்நடை மருத்துவம், பிபிஎஸ்சி அண்ட் ஏஹெச் படிப்பு, பிடெக் கோர்சஸ், ஃபுட் டெக்னாலஜி, கோழின தொழில்நுட்பம், இந்த மாதிரி படிப்புகள்லாம் இருக்குது வெட்டினரி, அதுலேயும் 7.5 இருக்குது. லா கோர்ஸ் யார் படிப்பா? 5 வருஷம். இப்போ 12th முடிச்சுட்டு நீங்கள் லா படிக்கணும்னா 5 வருஷம் படிக்கணும், அதுலேயும் 7.5 ரிசர்வேஷன் இருக்குது. ஃபிஷரிஸு, மீன்வள படிப்புகள், மீன்வளத்தை பற்றி படிக்கிறது, பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரி சயின்ஸு, பிடெக், அதுலேயும் 7.5 ரிசர்வேஷன் இருக்குது. இப்போ இந்த படிப்புகள் எல்லாத்துலேயும் என்ன இருக்குது? 7.5 ரிசர்வேஷன் இருக்குது. அடுத்து இதில் பாருங்கள், ஒன்றுக்கும் அது அவங்க நடத்தக்கூடிய கவுன்சிலிங் போட்டிருக்கேன். டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன், டிஎன் ஆயுஷ் செலெக்ஷன், இன்ஜினியரிங்னா டிஎன்இஏ, அக்ரிகல்ச்சர்னா டிஎன்ஏயு, வெட்டினரினா டானுவாஸு, லானா டிஎன்டிஏஎல்யூ, அதுக்கடுத்து ஃபிஷரிஸ்னா டிஎன்ஜேஎஃப்யூ அப்படின்னு போட்டிருக்கேன். அடுத்து ரொம்ப முக்கியமாக, இப்போ 7.5 ரிசர்வேஷன் எந்த கல்லூரியில் உள்ளது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். கவர்மெண்ட் காலேஜ்லேயும் இருக்குது, ப்ரைவேட் காலேஜ்லேயும் இருக்குது. அரசு கல்லூரியில் மட்டும் 7.5 இல்லை, ப்ரைவேட் காலேஜ்லேயும் இருக்குது. அதை நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது, இப்போ தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டிக்கு கீழே எந்தெந்த கல்லூரிகள், அரசு கல்லூரியாக இருக்கட்டும், தனியார் கல்லூரியாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே 7.5 ரிசர்வேஷன் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ்க்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் 36 காலேஜ், அதுக்கப்புறம் இஎஸ்ஐ கேக்க நகர், செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் 22, பிரைவேட் யூனிவர்சிட்டி 5, பிடிஎஸ்ல கவர்மெண்ட் காலேஜ் 3, செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் 20. இது எல்லாத்துலேயும் 7.5 ரிசர்வேஷன் இருக்குது. ஃப்ரீயாகவே படிக்க முடியும். அடுத்து ஃப்ரீயானா 5.5 வருஷம் எம்பிபிஎஸ்க்கு ₹1 கூட பணமே கட்டாமல் ஃப்ரீயாக படிக்கலாம். பிடிஎஸ்க்கு அப்படி தான். நீங்கள் படிக்கக்கூடிய அனைத்து வருஷமும், 1 வருஷம் கிடையாது, படித்து முடிக்கிற வரைக்கும் ₹1 கூட உங்கள்கிட்ட பணம் வாங்க மாட்டாங்க. புரிஞ்சிருச்சா? அடுத்து ஆயுஷ் கோர்சஸ், ஆயுர்வேதா, சித்தா, யுனானி, ஹோமியோபதி, அதில் என்னென்ன காலேஜ் இருக்குன்னு நான் போட்டிருக்கேன். இதுலேயுமே ₹1 கூட பணம் கட்டாமல் டோட்டலாக காலேஜ் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாமே ஃப்ரீயாகவே படிக்க முடியும். அடுத்து இன்ஜினியரிங் கோர்ஸு பிஇ, பிடெக்கு, பிஆருக்கு மொத்தம் 7 வகையான கல்லூரிகள் இருக்குது. இதுலேயுமே ₹1 கூட பே பண்ணாமல் காலேஜ் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாமே கட்டாமல் நீங்கள் 4 வருஷமே படிக்க முடியும். ப்ரைவேட் காலேஜ்லேயும் கூட, கவர்மெண்ட் மட்டும் இல்லை, ப்ரைவேட்லேயும் கூட.
இன்ஜினியரிங்கில் மட்டும்தான் 7.5ல் கிட்டத்தட்ட 14,000 7.5 ரிசர்வேஷன் சீட் இருக்குது. அதனால் நிறைய வாய்ப்புகள் இதில் இருக்குது. அடுத்து இந்த 7.5% இடஒதுக்கீடில் நான் இந்த வருஷம் ஒரு நல்ல கல்லூரியில் சேரணும், எனக்கு நீங்கள் உதவி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ப்ரீமியம் கைடன்ஸ் இங்கே பாருங்கள், இதில் ஸ்கேன் பண்ணி நீங்கள் பே பண்ணிடுங்க. எவ்வளோ? 3000 ரூபாய். எதுக்கு நாங்கள் பே பண்ணணும்? இந்த 7.5% இடஒதுக்கீடில் உங்களுக்கு சீட்டு வேணும்னா இதை ஸ்கேன் பண்ணி ஜிபேலையோ ஃபோன்பேலையோ பே பண்ணிட்டு இதோட வெப்சைட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் நீங்கள் யார், உங்கள் பேர் என்ன எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிடுங்க. இதை ஃபில் பண்ணி நீங்கள் பே பண்ணதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்புங்க. நம்மளோட ப்ரீமியம் கைடன்ஸில் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்துட்டிங்கன்னா 7.5% இடஒதுக்கீடில் நீங்கள் கல்லூரி சேர்றதுக்கு டோட்டலாக ஃப்ரீயாக சேர்றதுக்கான ஃபுல் கவுன்சிலிங் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். பேமெண்ட்டு கொடுத்து பே பண்ணிக்கோங்க. அடுத்து இப்போ அக்ரிகல்ச்சரை பார்க்க போனீங்கன்னா பிஎஸ்சி அக்ரி, பிடெக் அக்ரி, பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, செரிகல்ச்சர், ஃபுட் நியூட்ரிஷன், டயட்டிக்ஸ் இதெல்லாம் இருக்குது. இது எல்லாத்துலேயுமே 7.5 ரிசர்வேஷன் இருக்குது. டோட்டலாக ஃப்ரீயாகவே படிக்க முடியும். கவர்மெண்ட் காலேஜ், ப்ரைவேட் காலேஜ் ரெண்டுலேயுமே இருக்குது. அடுத்து அதாவது வெட்டினரி கோர்ஸ் பிபிஎஸ் அண்ட் ஏஹெச், பிடெக் இதில் என்னென்ன காலேஜில் இருக்குது டோட்டலாக ஃப்ரீ. இங்கே வந்து ப்ரைவேட் காலேஜ் கிடையாது, பட் நான் சும்மா போட்டிருக்கேன். ஏன்னா வெட்டினரிக்கு வந்து ப்ரைவேட் காலேஜ் தமிழ்நாட்டில் கிடையாது. ஓகேவா? அடுத்து லா கோர்ஸு. இந்த 5 வருஷ கோர்ஸ் வந்து SOEL அதாவது ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா, கவர்மெண்ட் காலேஜ், ப்ரைவேட் காலேஜில் 5 வருஷம் லா வந்து நீங்கள் ஃப்ரீயாக படிக்கலாம் 7.5 ரிசர்வேஷனில். ஸோ அதுக்கும் இதுலையுமே இருக்குது. நீங்கள் டோட்டலாக ஃப்ரீயாக படித்து முடிக்கிற வரைக்கும் பணமே கட்ட தேவையில்லை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷரி கோர்ஸ், பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரி சயின்ஸு, பிடெக்கு, இந்த ஒகேஷனல் கோர்ஸ் எல்லாம் இருக்குது. இதுலேயுமே டோட்டல் ஃப்ரீயாக நீங்கள் படிக்க முடியும். அடுத்து இந்த 7.5 ரிசர்வேஷனில் உங்களுக்கு சீட்டு கிடச்சிருச்சுன்னு வச்சிங்களேன், சார் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஏதாவது ஸ்காலர்ஷிப்லாம் கொடுப்பாங்களா? நல்லா ஒன்று கேட்டுக்குங்க, 7.5% இடஒதுக்கீடே ஃப்ரீ தான். 1 ரூபா கூட பே பண்ண தேவையில்லை. உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்லாம் கிடைக்காது. 7.5% இடஒதுக்கீடில் சீட்டு கிடைச்சா இந்த 1000 ரூபா கிடைக்கும். புதுமை பெண் திட்டம், தமிழ் புதலன் திட்டம் இதெல்லாம் இப்போ மறுபடியும் திமுக ஆட்சி வந்தால் தான் இது உங்களுக்கு தொடரும். இல்லைன்னா தொடருமா என்னங்கிறது அது போக அடுத்து வர பார்த்துக்கலாம். எந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்காது? ஃபஸ்ட்டு கிராஜுவேட் முதல் பட்டதாரி ஸ்காலர்ஷிப் கிடைக்காது. SC/SC/ST ஸ்காலர்ஷிப் கிடைக்காது. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி ஃப்ரீயாக தான் படிக்கிறீங்க. 7.5ல் டோட்டலாக ஃப்ரீயாக தான் படிக்கிறீங்க. அப்புறம் எப்படி உங்களுக்கு வந்து இந்த ஸ்காலர்ஷிப்லாம் கொடுப்பாங்க? கொடுக்க மாட்டாங்க. 7.5% இடஒதுக்கீடில் உங்களுக்கு சீட்டு கிடைச்சா உங்களுக்கு இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதே போல் இது வரைக்கும் பார்த்தவங்க மறந்துடாமல் இதை ஸ்கேன் பண்ணி நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்துருங்க. ஓகேவா? மறந்துடாமல் சேர்ந்துருங்க. ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன், நல்லா கேட்டுங்க. இதில் நம்ம பார்த்ததில் இங்கே பாருங்கள், அரசு நடத்தக்கூடிய கவுன்சிலிங் வழியாக மட்டும்தான் 7.5% சீட்டை நீங்கள் வாங்க முடியும். எல்லா படிப்புகள்லையும் நீங்கள் நினைக்கிற மாதிரி பணம் கொடுத்து சீட்டை எங்கேயுமே வாங்க முடியாது. 7.5% இடஒதுக்கீடுக்கு அரசு நடத்தக்கூடிய கவுன்சிலிங் வழியாக மட்டும்தான் சீட்டு வாங்க முடியும். இந்தியாவிலேயே எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலேயே எந்த ஒரு மாநிலத்திலையும் இந்த மாதிரி ஒரு சூப்பரான திட்டம், இந்த திட்டம் எந்த திட்டம்? இந்த 7.5% இடஒதுக்கீடு திட்டம் இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் இல்லை. நம்ம மாநிலத்தில் இது சூப்பராக கொண்டு வரப்பட்டது. இப்போ கூட ADMK என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 7.5 இருக்குது பார்த்தீங்களா, இதை 10% மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த தேர்தல் வாக்குறுதியில். அது மாற்றுறாங்க மாற்றலை அதெல்லாம் மேட்ரு இல்லை. ஆனால் இந்த திட்டம் ரொம்ப சூப்பரான திட்டம். ஆனால் இந்த திட்டத்தில் ஃபெயிலியரான விஷயம் என்ன தெரியுமா? ஒரு ஃபெயிலியரான விஷயம் என்னென்னா, இங்கே பாருங்கள், இதுதான் ஃபெயிலியர். என்ன ஃபெயிலியர்னா, ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இந்த கவர்மெண்ட் ப்ரைவேட் காலேஜில் ரொம்ப முக்கியமாக எனக்கு தெரிஞ்சு இங்கே பாருங்கள், இந்த இன்ஜினியரிங்கில் ப்ரைவேட் காலேஜில் 7.5 கொண்டு வந்தனால பல தனியார் கல்லூரிகளில் லட்சமாக 7.5% இடஒதுக்கீடில் சீட்டு கிடைச்சாலும் பணம் வாங்குறாங்க பசங்கள்கிட்ட. இதை அரசு தட்டி கேட்குறதே இல்லை. அதனால் நீங்கள்
நம்மளோட கைடன்ஸில் ஜாயின் பண்ணுங்கள். மறந்துடாமல் தொடர்ந்து நம்ம வீடியோக்களை பாருங்கள். இது ஒரு வீடியோ தான், இன்னும் நிறைய வீடியோக்கள் வரப்போகுது. கொஞ்சம் வெயில் காலனால வேக்குது, அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். அடுத்தடுத்த வீடியோக்களில் இது கொஞ்சம் குறையும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வெரி மச். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.